உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாவம், உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை போய் அடிக்க ஆள் அனுப்பி வச்சிருக்காங்க பாரு. அவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஐயோ, ஏன்பா, உனக்கு நடந்த மாதிரி அவங்களுக்கு நடக்க எவ்வளவு நேரமாகும்? என்ன வேணா நடக்கும். ஐயோ அத்தை, விடுங்க அத்தை, பாவம். பொது வாழ்க்கைன்னா இதெல்லாம் சாதாரணம். நம்மள அடிக்கிறவங்களையும் நாம அரவணைச்சு தானே போகணும். என்ன மேடம், கரெக்டா? அது இல்ல வெற்றி, இத பாத்துட்டு நீ சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் என் மனசே ஆற மாட்டேங்குது. அவங்களா என்ன மனுஷங்களா இல்ல மிருகங்களா? பாரு துளசி, எப்படி போட்டு அடிச்சிருக்காங்கன்னு. கடவுளே, கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஏமா ஏன்? சாபம்லாம் வேண்டாம். ஏன்னா நம்மள மாதிரி நல்லவங்க சாபம் விட்டா அது உடனே பழிச்சிரும். அவங்க நல்லா இருந்துட்டு போட்டும். அவங்களுக்கு என்ன பத்தி புரியல. கண்டிப்பா ஒரு நாள் நல்லா புரிஞ்சுப்பாங்க. அப்ப அவங்களே வந்து என்ன மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்புன்னு வருத்தப்படுவாங்க. அது வரைக்கும் நாம அப்படியே அமைதியா இருக்க வேண்டியதுதான். பாரு, உனக்கு கெட்டது பண்ணவங்கள கூட நல்லா இருக்கணும்னு நீ சொல்ற பாத்தியா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வெற்றி. ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்க ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் இந்த நிலைமைக்கு ஆளாகியும் என் மேல இறக்கமே வர மாட்டேங்குது. ஐயோ, வெளியில நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கனே. வெற்றி, உனக்கு துளசி காஃபி போட்டா ரொம்ப பிடிக்கும்ல? ஐயோ அத்தை, காஃபின்னு சொல்லாதீங்க, அது அமிர்தம். என் வழியெல்லாம் தீத்து வைக்கிற அது ஒரு அருமருந்து. அதுக்குதான் கேட்டேன். துளசி, வெற்றிக்கு ஒரு காஃபி போட்டு கொடு. போடுங்க மேடம். போதுமா? போ. ஆமா. இல்ல முருகா. ஏய், என்னப்பா? ரேவதிக்கு காய்ச்சலா? ரேவதி, இல்லம்மா. ஆமா, காய்ச்சல் அடிக்குது, நெருப்பா கொதிக்குதேடி. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா லேசா சுடுது. நீ சும்மா இருடி, அந்த தம்பி சொல்லட்டும். சொல்லுப்பா. ஏய், சும்மா இருக்க மாட்டியா? ஏய், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? போனே. ரேவதி, நீ கொஞ்சம் சும்மா இருமா. சொல்லுங்க. அர்ச்சனை தட்டு ஒண்ணு கொடுங்க. ரேவதி, பாத்தியாமா, நமக்கும் அந்த புள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா நமக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்து உதவி செய்யுது. நமக்கு ஒரு கஷ்டம்னா சாமி கிட்ட போய் உதவி கேக்குறோம். ஆனா அந்த சாமி நேர்ல வரதில்ல. தனக்கு பதிலா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே சில பேரை படைச்சு வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுதான் முருகனும். அவன் மனசு மாதிரி யாருக்கும் வராது ரேவதி. முருகா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். அத்த, ஒரு வரி விடாம படிச்சிருங்க. விட்டா இவனுங்க நம்ம பேர்ல இருக்க சொத்தை கூட எழுதி பிடிங்கிருவாங்க. திருட்டு கும்பல், பார்த்து படிங்க. துளசி, இந்த பேப்பர்ஸ் எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டு அவங்க கிட்ட கொடுத்துரு. என்னம்மா, அவங்க வெறும் கையெழுத்து மட்டும் தானே கேக்குறாங்க, நம்ம தியாவை கேட்கலையே. இந்த மா, அவங்க நடவடிக்கை எதுவும் சரியில்லைம்மா. அவங்க இப்ப கையெழுத்து வாங்கிட்டு நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்குமா? இவங்கெல்லாம் சொன்ன சொல்ல காப்பாத்துற ஆளுங்க இல்லம்மா. இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணுன்னு மாத்தி மாத்தி பேசுறவங்க.
சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி வேணாலும் மாறுவாங்க. அதுக்காக தான் சொல்றேம்மா, நான் கையெழுத்து போட மாட்டேன். சரி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அதனாலதான் நான் இதை நல்லா படிச்சு பார்த்துட்டேன். இதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ கையெழுத்து போடலாம். இல்லனா கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நாம அலையிற மாதிரி இருக்குமா? இந்த பத்திரத்தோட மொத்த பிரச்சனையும் நம்மள விட்டு போக போகுதுன்னு நினைச்சு கையெழுத்து போடு. இந்தா. இன்னும் உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஒரு வாட்டி நீயும் நல்லா படிச்சு பாத்துரு. மா, நீ சொல்றதுல எனக்கு டவுட் இல்லம்மா. சரி, நீ சொல்றதுனால கையெழுத்து போடுறேன். சரி, கையெழுத்து போட்டு கொடுத்துரு. தியா எங்க இருக்கா? அவளை நான் பார்க்கணும். நீங்க கேட்டீங்கன்னு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அதோட எல்லாம் முடிஞ்சது. இப்ப என் பொண்ண பாக்கணும்னு சொல்லாதீங்க. என்ன சொன்னீங்க? உங்க பொண்ணா? என்ன துளசி, 4 பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அவ உங்க பொண்ணு ஆயிடுவாளா? ஓ, என்னதான் நீங்க ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அவ என் அண்ணன் பொண்ணு, என் ரத்தம். அத மாத்தவே முடியாது. அவளை பார்க்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். என்னம்மா, பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? ஐயோ என்னங்க, நான் இங்க பிரச்சனை பண்ணலாம் வரல. ஜஸ்ட் தியாவை நான் பார்க்கணும், அவ்வளவுதான். ஏன் நான் பேசினா தியா என் கூடயே வந்துருவான்னு உங்க எல்லாருக்கும் பயமா இருக்கா? அப்படின்னா நீங்க எனக்கு அவளை காட்ட வேண்டாம். நீங்க இப்படி பயப்படுறத பார்த்தாலே எந்த லட்சணத்துல அவளை பாத்துக்கிறீங்கன்னு தெரியுது. போதும். நீ எந்த அளவுக்கு தியா மேல பாசமா இருக்கியோ அதே அளவுக்கு அவ மேல நானும் பாசமா இருக்கேன். அத நீ மறந்துடாத. நீ அவளை கட்டாயப்படுத்தி இப்ப சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க. ஆனா நான் அவளோட சொந்த அத்தை. அவ மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சொந்தம் கொண்டாடுறது வார்த்தையில இல்ல, அது செயல்ல இருக்கணும். இங்க பாருங்க, இவளுக்கு உங்க மேல பாசம் இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் தியா உங்களை ஏத்துப்பா. ஆனா எனக்கு தெரிஞ்சு அது நடக்க வாய்ப்பில்லை மேடம். ஏ போதும், நிறுத்து. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தியாவோட கால் இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் கிட்ட காட்டினியா? தியாவை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, பார்த்தாச்சு. கிளம்புங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.